நம்மிடையே அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. திமுகவுடன் பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் குழு அமைத்திருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, திமுகவில் நிச்சயமாக ஏதோ கூட்டணி குறித்தான ஒரு உட்பூசல் இருக்கிறது என்பது இது வெளிப்படையாக தெரிகிறது. திரு ப. சிதம்பரமே இந்த செய்தியை சொல்றார் என்று சொன்னால் நிச்சயமாக கூட்டணி குழப்பம் அதிகமா இருக்குதுங்க. இப்போ அதிமுக குறித்து தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல பல பேர் வதந்திகள் கிளப்பினாங்க. இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள் மிக சரியான யூகத்தை அமைத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டுதான் திமுக இப்பொழுது இந்த நெருக்கடியை திரு சிதம்பரத்தின் மூலமாக கொடுத்துள்ளது என்று கருதுகிறேன். காரணம் என்ன, 2026 தமிழ்நாட்டை ஆளப்போவது எடப்பாடியா தான். அளவுக்கு மக்கள் விரும்புகிற முதலமைச்சர் மாறிக்கொண்டிருக்கிறார். எனவே திமுக தன்னை தற்காத்துவதற்காக 21 தேர்தல் கூட மிகப்பெரிய திமுக வாக்குகள் மட்டுமே குறையாக ஆட்சி இழந்தது. இன்னும் மிக சரியாக அதிமுக அன்றைக்கு இருந்தால் நிச்சயமாக அதிமுக 3வது முறை ஆட்சி அமைத்திருக்கு. அப்போ இந்த சூழலில் திமுக அச்சத்தை இன்னைக்கு சிதம்பரத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறது. எனவே காங்கிரஸ் கட்சியில பெரும்பாலும் திமுக அணியை விரும்பவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. குறிப்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சி தலைவர் திரு ராஜேஷ்குமார் ஆகட்டும், கிரீஷ் சோடங்கர் தேசிய பாதுகாவலர் அவரும் கருத்துக்கள் பார்த்தால் காங்கிரஸ் கட்சிக்கு என்று மிக வலிமையான தொகுதிகள் தேவை, அதிகமான தொகுதிகள் தேவை கருத்து பரவலாக்கப்படுகிறது. தொண்டர்கள் மத்தியிலும் இதே கருத்து அதிகமாக பேசப்படுகிறது. காரணம், கடந்த 5 ஆண்டுகளாக திமுக செய்கிற தவறுகளை எல்லாம் நாமும் சேர்ந்து சுமக்க வேண்டி இருக்கிறது என்கிற கவலை காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமாக உண்டு. அது தொண்டர்கள் மத்தியே அதிகமா இருக்கிறது. அப்படியே காங்கிரஸ் கூட்டணி என்பது திமுகவை தொடர்ந்தாலும் கூட நிச்சயமாக காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கே கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் அதிமுக வாக்களிப்பாங்க. காரணம் என்ன, இந்த ஆட்சியில் நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு சீர்கேடு, ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள், மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத செயல் போன்ற அனைத்தும் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பெரும் அதிருப்தியாக உருவாகி இருக்கிறது. எனவே 2026 என்பது நிச்சயமாக அதிமுகவின் வெற்றிக்கான மிகப்பெரிய தேர்தலாக மக்கள் இன்றைக்கு பேச துவங்கிவிட்டார்கள். அதிமுக தனித்து நின்றால் கூட வெல்லக்கூடிய அளவுக்கு அதிமுக இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிஜேபி அதிமுக என்பது வலிமையாகிவிட்டது. எனவே திமுக அச்சப்படுகிறது. அந்த அச்சத்தை சிதம்பரத்தின் மூலமாக வெளிப்படுத்தினாலும் தொண்டர்கள் சமரசம் செய்து கொள்ள முடியாது. எனவே தொண்டர்களை சரிப்படுத்த இந்த 5 பேர் குறைந்தெல்லாம் ஒரு முலாம் பூசினாலும் நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிற போது மிகப்பெரிய படுதோல்வி சந்திக்கும். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்தை தெரிவித்தமைக்கு நன்றி திரு மணிகண்டன்.